அடுத்தது மகர ராசி. இந்த மகர ராசிக்கு எப்படி இருக்கு இந்த புதன் பயிற்சி? அவங்க யார்கிட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும், யார்கிட்ட வாயை மூடிட்டு பேசாம இருக்கணும்? நிச்சயமாக மகர ராசி அன்பர்கள், அதுக்கு முன்னாடி இவங்க மனதில் பல கேள்விகள் போயிட்டே இருக்கு. இந்த புதப்பயிற்சி காலமாக விடிவு காலமாக இருக்குமான அந்த கேள்விகள் பார்த்தீங்கன்னா, உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை, ஓடி ஓடி உழைக்கிறோம், கையில் ஒன்றும் நிற்கலை சார். 100% உழைக்கிறோம் சார், இந்தா வருது வருது பக்கத்தில் நிற்குது, ஆனால் முழுமை பெற மாட்டேது. இப்படி இது மாதிரி பலதரப்பட்ட கேள்விகள் இருக்குது. இதற்கு ஒரு தீர்வாக இந்த புத பயிற்சி இருக்குன்னு தான் முக்கியம். ஏன்னா இந்த புதன் என்ற கிரகம் இவங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. கோச்சாரத்தில் இப்போ ராகுக்கேது பரிகாரம் செய்யணும்னு வருதுங்க. இப்போ அடுத்த கேள்வி மக்களுக்கு என்ன வருதுன்னா, ராகுக்கேது பரிகாரமா எங்கள் ஜாதத்தில் இல்லையே. சரி, 7.5 சனி கூட தான் இல்லை, அஷ்டம சனி கூட தான் வரல, அப்போ ஏன் பரிகாரம் பண்ணீங்க? வணக்கம் சார். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கேன். ஏன்னா நீங்கள் நிறைய விஷயங்களை மக்களுக்காக 12 ராசிக்கும் எப்படி இருக்கும், எப்படி பாதகமாக இருக்கும், சாதகமாக இருக்கும், அதுக்கு என்ன பரிகாரம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அது இல்லாமல் ஃபோன் நம்பரை அழகாக மாற்றி ஒருத்தருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிற அளவுக்கு பரிகாரங்களோட நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய ஜாதகம் பார்த்து நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபை சேர்த்து வைக்கிறது, நிறைய கல்யாண விஷயமா நிறைய பார்த்துட்ருக்காங்க. அதெல்லாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கீங்க. இன்றைக்கி புதன் பயிற்சியை பற்றி பார்க்குறோம் சார். இந்த புதன் பயிற்சியில் 12 ராசிக்கும் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா, இல்லை நல்லா இல்லையா, பாதகமாக இருக்குமா, சாதகமாக இருக்குமா, ஏதாவது அதிசயம் நடக்குமா அவங்க வாழ்க்கையில் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறோம் சார். உங்களுடைய இன்ட்ரோ கொடுங்க. முதல்ல புத பயிற்சி ஒவ்வொரு உலகமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற பயிற்சி இந்த பயிற்சி. புதன் என்ற சமாதான கிரகம், ஒரு கிரகம் வந்து விட்டாலே உலக அளவில் மாறும். இப்போ தேவைப்படுது இந்த ஈரான் இந்த மாதிரி வாரில் கூட. இது உலக அளவில் மட்டும், நமக்கு உலக அளவு சண்டை போட்டால் நம்ம வீட்டில் கேஸோட விலை கூடுது. அடிப்படை தேவைகள் கூடுது. இந்த புதன் என்ற கிரகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் கம்யூனிகேஷன், டாக்குமெண்ட்டு, வேலை வாய்ப்புகள் எல்லாமே சரியாக இருக்கும். ஒரு இன்டர்வியூனாலே புதன், சினிமா துறைக்கு புதன் தேவை, கம்யூனிகேஷன், மீடியா, அப்போ எல்லாமே சரியாக இருக்க புதன் இந்த ஒரு கிரகம் உலக அளவில் மாறுதல் பண்ணுது. இந்த புதன் பயிற்சி ஆகஸ்ட் மாதம் நடக்கும்போதே என்ன நடக்குன்னா, ஆடி மாதம் அமாவாசை வருகிறது, ஆவணி அவிட்டம் வருகின்றன, ஆடி பூரம், ஆடி வெள்ளி, அதோட கண்டினியூஸாகவே பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோன்பு வரைக்கும் வருது. நிறைய ஃபெஸ்டிவல். அப்போ இந்த புதப்பயிற்சி நடக்கின்ற காலகட்டத்தில் இறைவன் நமக்கு அருளை காத்திருக்கின்ற மாதமாக இருக்கின்றன. சரியான கோயில் வழிபாடுகளோ சரியான விஷயத்தை தக்க வைத்து கொண்டால் சில வருடம் ஜெயிச்சிடலாம். அப்போ சரியான மாதம் நமக்கு கிடைச்சிருக்கு, அற்புதமான மாதம். அதை பற்றி ஒவ்வொரு ராசி அடிப்படையில் பார்த்துருவோம். அடுத்தது மகர ராசி. இந்த மகர ராசிக்கு எப்படி இருக்கு இந்த புதன் பயிற்சி? அவங்க யார்கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும், யார்கிட்ட வாயை மூடிட்டு பேசாமல் இருக்கணும்? நிச்சயமாக மகர ராசி அன்பர்கள், அதுக்கு முன்னாடி இவங்க மனதில் பல கேள்விகள் போயிட்டே இருக்கு. இந்த புதப்பயிற்சி காலமாக விடிவு காலமாக இருக்குமான அந்த கேள்விகள் பார்த்தீங்கன்னா, உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை, ஓடி ஓடி உழைக்கிறோம், கையில் ஒன்றும் நிற்கலை. வாழ்வில் இருளையே சந்திச்சுட்டு இருக்கோம், வெளிச்சம் எப்பொழுது வரும்? அவங்களுக்கும் இப்போதான் 7 சனி முடிஞ்சது, இப்போ தான் முடிஞ்சது. இன்னும் அந்த முழு பலனை அனுபவிக்கிறதுனால இந்த கேள்விகள் வருது. சார் 100% உழைக்கிறோம் சார், இந்தா வருது வருது பக்கத்தில் நிற்குது, ஆனால் முழுமை பெற மாட்டேது. இப்படி இது மாதிரி பலதரப்பட்ட கேள்விகள் இருக்குது. இதற்கு ஒரு தீர்வாக இந்த புத பயிற்சி இருக்குன்னு தான் முக்கியம். ஏன்னா இந்த புதன் என்ற கிரகம் இவங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. முதல்ல புதாதித்ய யோகமும் சிவராஜ யோகமும் சேர்ந்து வருகிற காலகட்டத்தினால மிகப்பெரிய சக்ஸஸ் நடக்கிற காலகட்டம் இதுவே. முதல்ல நல்ல விஷயம், இந்த ராசி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது, கூட்டு வகையில் இருந்த தடைகள் விலகுது. வெரி குட். நிறைய பேர் பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், திருமண உறவாக இருக்கலாம், போட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பே அவ்வளோ கசகசப்பாயிருச்சு. தேவையற்ற ஆர்கியூமெண்ட்லாம் போய் இப்போ தான் காம்ப்ரமைஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த நேரத்தில் இவங்க என்ன பண்ணணும், இந்த கசகசப்பு இதெல்லாம் நடந்தது இல்லையா, இது நேரடியாக பேசி ஈஸியாக சமாளிச்சிடலாம். இல்லை சொந்த பந்தங்கள் 2-3 பேர் முடிச்சு கொடுத்துடலாம். அவங்ககிட்ட சொல்கிறேன், இவங்ககிட்ட சொல்கிறேன். குறிப்பாக இந்த மகரம்ங்கிறது மீடியாவை குறிக்கக்கூடிய ஒரு அம்சம் உண்டு. நிறைய பேர் மீடியாவில் பேசுகிறது தவிர்க்க வேண்டிய இது. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் அந்த பிரச்சனைக்கு ஹஸ்பண்ட் சண்டை கட்ட நேரம் மீடியாவுக்கு வரதுல முதல்ல இந்த மகரம் தாங்க. நிறைய பேர் நிறைய சினிமா செலிபிரிட்டிஸாக இருக்கலாம், நிறைய பேர் இருக்கலாம்,
இல்லை ஒரு சில ஆண்டர்ப்ரனர் என்ன பண்ணுறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் என் சைடு நியாயப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மீடியாவுக்கு வந்துடுறாங்க. பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனையே இருக்கா, அதை நியாயப்படுத்த நேராக மீடியாவுக்கு வந்துடுறாங்க வேலையாட்கள். அப்போ இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் நடக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்தில் தப்பாக முடிவு எடுத்துட்டீங்க, அவசரப்பட்டுட்டீங்க, மீடியா முன்னாடி வாயை இப்போ திறக்க வேண்டவே வேண்டாம். இதுதான் நம்பர் 1. ரைட். இப்போ இவங்களுக்கு நல்ல காலம் என்னென்னா, இவங்களுக்கு ஒரு திருமண யோகம் வருது. ரொம்ப நாளாக திருமணம் எப்போன்னு ஏங்கிட்டு இருந்த திருமண யோகம் வருது. பொதுவாக இவங்களுக்கு கோச்சார ரீதியாக கோயிலில் கல்யாணம் வைக்கணும்னு சொல்லுது. இப்போ ஜாதக ரீதியாக பார்த்து கோயில்லையா, மண்டபத்துலையா, ஆண் ஊர்லையா, பெண் ஊர்லையான்னு பார்த்து முடிவெடுங்க. கோச்சாரத்தில் இப்போ ராகுக்கேது பரிகாரம் செய்யணும்னு வருதுங்க. இப்போ அடுத்த கேள்வி மக்களுக்கு என்ன வருதுன்னா, ராகுக்கேது பரிகாரமா எங்கள் ஜாதகத்தில் இல்லையே. சரி, 7.5 சனி கூட தான் இல்லை, அஷ்டம சனி கூட தான் வரல, அப்போ ஏன் பரிகாரம் பண்ணீங்க? சனிக்கு செய்கின்ற பரிகாரம் ராகுக்கேதுக்கு செய்வதில்லை, ஆனால் எதுவும் வலிமையாகவே இருக்கின்றன. அப்போ ராகுக்கேது பரிகாரம் செஞ்சுட்டு பண்ணும்போது, ஏன்னா எதனால் பண்ணுறோன்னா, இந்த ராசிக்கு முடிவு வேற மாதிரி போய் திருமணம் நின்னது, பேச்சுவார்த்தை வரைக்கும் போய் நின்னது, கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்தது தான். நிறைய மிஸ்கரேஜ் ஆனது இந்த அம்சம் தாங்க. மகரத்துக்கு கதையாக கேட்டேன், கண்ணீரே வந்துடும் அவங்களுக்கு. சார் கன்சீவ் ஆகி மிஸ்கரேஜ் ஆச்சு, ஐவிஎஃப் பண்ணி இதாயிருச்சு, 3வது ஐவிஎஃப்பில் போனதெல்லாம் பல பேர்த்துக்கு இந்த ராசி. அப்போ குறிப்பிட்ட ஒரு நாள் கிழமைகள் குறித்து கொடுத்து அதில் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்போ இந்த ட்ரீட்மெண்ட் போகிற விஷயங்கள் இதெல்லாம் ஒரு சில வழிபாடுகள் தேவை. இப்போ இவங்க ஜாதக ரீதியாக ஒரு சில வழிபாடு தேவை, கோச்சார ரீதியாக கொடுக்குறது ஓகே ரைட். அப்போ குழந்தை பாக்கியத்துக்கான காலகட்டம் வந்திருக்கு, அதையும் பார்த்துக்கங்க. இப்போ வேலையும் பிஸ்னஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உத்தியோகம் மனுஷ லட்சணம், புருஷ லட்சணம் இல்லை. புருஷ லட்சணம் இல்லை, ஆண் பெண் 2 பேர்த்துக்கும் இல்லையா? இது ஃபர்ஸ்ட் கேட்குறேன் சார், இது நல்லா இருக்கு. ஆமாம், புருஷ லட்சணம் கிடையாது, மனுஷ லட்சணம். ஆமாம், ஆண் பெண் 2 பேர்த்துக்குமே. இப்போ இவங்க 6ஆம் அதிபதி புதன் நல்ல ஸ்தானத்தில் இருக்கும்போது இவங்களுக்கு வேலையில் ஒரு அதிகார பதவி வருது. இப்போதான் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடியது, ஒரு பதவியிலிருந்து இன்னொரு பதவி டிரான்சிட் ஆகக்கூடிய சூழ்நிலை. சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நல்லாயிருக்கும். அந்த முடிவு கையில் அப்ரூவல் வர வரைக்கும் கவனமாக இருங்க. ராசிக்கு 10ஆம் இடம் தான் சுக்கிரனுங்க. சுக்கிரன் இப்பொழுது 9ல் இருக்கிறார். 9ங்க நீச்சத்தில் இருக்கார். அப்போ பிஸ்னஸில் பெரிய முதலீடு இந்த மாதம் வேண்டாம். பிஸ்னஸில் என்ன இருக்கோ அதை கணக்கு விளக்குகள் மட்டும் பாருங்கள். இன்னும் 1 மாதம் கழித்து பார்த்துக்கலாம். ஏன்னா சார் ஆல்ரெடி நாங்கள் நிறைய பேர் இப்போ பண்ணுறோம், பொதுவாக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அதாவது சுக்கிரன் எப்பொழுது துலாத்தில் வருகிறதோ அப்போ தான் தொழில் ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி நாள் கிழமைகள் நல்ல நாளாக கூட இருக்கலாம். 10ஆம் அதிபதி உங்களுக்கு வலுவாக இருக்கான்னு பார்க்கணும். அந்த ஒரு ஸ்தானத்தை பார்த்துட்டு பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எல்லாத்துட்டும் ஊருக்கெல்லாம் சொல்லிட்டு இந்த தேதின்னு தேதி மாறிடும். அப்போ இப்போயே தேதி மாத்திரம் தொழில் மாத்திரம் ஆயிரும். இதை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆக மொத்தம் ஒரு வளர்ச்சி வெற்றி உங்களுக்கு காத்திருக்கு. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். விடியலை நோக்கி பயணிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு. உங்களுக்கு இந்த ராசிக்கு எப்பவுமே தெற்குன்னு ஏதோ ஒன்று காட்டிகிட்டே இருக்கு. ஊரின் தெற்கு பகுதியாக இருக்கலாம், தெற்கு வாசலாக இருக்கலாம், இல்லை வெளிநாடு வெளியூர் சம்மந்தப்பட்ட காட்டுது, தெற்குன்னு காட்டுது. அப்போ சரியாக பயன்படுத்திக்கலுங்கள், சூப்பராக இருந்துடும். ஜாதகத்தை பார்த்துருங்களேன், பெஸ்ட் இல்லை. தெற்குன்றீங்களா, அந்த தெற்கு என்ன தெற்கு அப்படின்னு ஜாதகத்தில் பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப அழகாக ஒரு ராசிக்கும் அந்த புதன் பயிற்சி எப்படி இருக்குன்னு பரிகாரங்களோடு அவ்வளோ அழகாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். உங்கள் ராசிக்கு இந்த புதன் பயிற்சி எப்படி இருக்குன்னு நீங்கள் கரெக்டாக கேட்டிருப்பீங்க. நோட் பண்ணிக்கோங்க. அந்த பரிகாரங்கள் அந்த விஷயத்தோடு நீங்கள் அழகாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உண்மையிலே நல்லாயிருக்கும். அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து நீங்கள் ஐயாவை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்ன பிரச்சனைனாலும் சரி, எதுனாலும் அந்த பரிகாரத்தோடு உங்களுக்கு சரி பண்ணி சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறவர் தான் நம்ம விஜயகுமார் ஐயா. அடுத்தது இது பாருங்கள், இந்த புக்கு விஜயகுமார் ஐயா இந்த புக்கு வெளியிட்டிருக்காரு. ஜாதகம் படிக்கணும், நானும் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்கேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த புக்கு வாங்கிக்கோங்க. இது அமேசான்லேயும் கிடைக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்குது. இப்படி இல்லை நான் ஐயாக்கிட்டே வாங்கிக்கிறேன் அப்படின்னா வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களே விஜயகுமார் ஐயாவே உங்கள் வீட்டுக்கு இந்த புக்கை சென்ட் பண்ணிடுவாங்க. அவ்வளோ விஷயம் இருக்குங்க இந்த புக்கில். இதை படித்தா நீங்கள் எப்படி நீங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கணும், என் ஜாதகத்தை பார்த்துக்கணும், மற்றவங்க எங்கள் ஃபேமிலியில் உள்ள ஜாதகத்தை பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டால் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த புக்கை ஃபுல்லாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.